430 வருஷம் எகிப்தில் அடிமையா இருக்கிறாங்க. மோசே வந்து சொல்றாரு, உபதேசம் பண்றாரு, ஆனா முறுமுறுத்து கொண்டே இருக்கிறாங்க, அசட்டை பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. கடைசியில அந்த 10 பேர் என்ன செய்யறாங்க, வந்து துர்ச்செய்தியை சொல்றாங்க. 2 பேர் காலேஜ் யோசுவா வந்து நல்ல செய்தியை சொல்றாங்க, என்னாம 13-14. அதை கேட்டு அதன் மேல் அதுக்கு ஆமேன் போடல, அதுக்கு அல்லேலூயா போடல. ஆனா தவறான பிரசங்கத்தை கேட்டு அழுது புலம்புறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, புழுதியில புரள்றாங்க. அவ்வளவு பேரும் என்ன செய்யல, கானானுக்குள்ள பிரவேசிக்கவே இல்ல. துர்ச்செய்தியை கேட்கிறவன் பிரவேசிக்கவே இல்லை. நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான்னு பைபிள் சொல்லுது. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். என்ன சொல்லுங்க, நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்பதனால் அவன் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். நோவா பாருங்க, எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளாட்டியும் கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார், கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார், அவர் சொன்னதை நிறைவேற்றுவார், அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். இவங்க விசுவாசிக்காம போகலாம், கர்த்தர் எனக்கு சொன்னதை அவர் செய்து முடிக்க ஆற்றலுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. அதே போலதான் ஜோபுடைய வாழ்க்கையில நண்பர்கள் எல்லாம் கடவுள் அசட்டை பண்ணு சொல்றாங்க. ஆனா ஜோபு என்ன செய்யல, வாயினால பாவம் செய்யறது பைபிள் சொல்லுது, கடவுள் அசட்டை பண்ணு பைபிள் சொல்லுது. அவன் கடைசியில சொல்றான், 42ஆம் அதிகாரத்துல அவன் சொல்றான், அவன் என்ன சொல்றான், கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, சகலவற்றையும் அவர் நன்மையா செய்து முடிப்பார் சொல்லும் போது கடவுள் என்ன செய்யறாரு. அப்புறம் பைபிள் சொல்லுது, அவன் சிநேகிதருக்காக யோபு வேண்டும் செய்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார், நம்ம இழந்ததை பார்க்கிறோம் பல மடங்கு அதிகமா திருப்பி கொடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்களே. இதே போலதான் இன்னைக்கு உங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுது, உங்களுக்கும் என்ன செய்யப்படுது, வார்த்தைகள் கற்றுக் கொடுக்கப்படுது. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ தெரியல, எத்தனை பேர் ஒழுங்கா கேட்கிறீங்களோ தெரியல, எத்தனை பேர் செவி கொடுக்கிறீங்களோ தெரியல, எத்தனை பேர் நல்ல நிலமா இருக்கிறீங்களோ தெரியல. ஆனா அங்க சொல்லப்படுது பாருங்க, அசட்டை பண்ணாம நீங்க இந்த வார்த்தைகளை கேட்பீங்களா இருந்தா உங்களுடைய வாழ்க்கையை தேவன் மாற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்களே.